பாரதி ராஜாவின் உடலுக்கு முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் தற்போது வடிவேலும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அவரது உடலுக்கு தொடர்ந்து அரசியல் பிரமுகர்களும் திரைத்துறையினரும் மரியாதை செலுத்தி வந்தனர். அந்த வகையில் நேற்று சென்னை நீலாங்கரையில் இருந்து அவரது உடலானது பல பேரும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்று அவரது உடல் அங்கிருந்து அவரது சொந்த ஊரான தேனிக்கு எடுத்து செல்லப்பட்டு வந்திருக்கிறது. அந்த இடத்தில் நடிகர் வடிவேல் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சியை நாம் தற்போது கண்டு வருகிறோம். மேலும் தொடர்ந்து பல அரசியல் பிரமுகர்களும் திரைத்துறையினரும் அஞ்சலி செலுத்தும் காட்சியையும் கண்டு வருகிறோம். பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய வடிவேலு கதறி அழுத காட்சியும் தற்போது நாம் கண்டு வருகிறோம். கவிஞர் வைரமுத்துவும் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். பாரதி ராஜாவின் உடலுக்கு முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படவும் உள்ளது. நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக அதிகாலையில் இயக்குனர் பாரதி ராஜா உயிரிழந்தார். அவரது உடலுக்கு தொடர்ந்து அரசியல் பிரமுகர்களும் திரைத்துறையினரும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். அந்த வகையில் நேற்று நீலாங்கரையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா அவர்கள். கிருபா வணக்கம். தற்போது பாரதி ராஜாவின் உடல் சென்னையிலிருந்து அவரது சொந்த ஊரான தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கும் சில பிரமுகர்களும் திரைத்துறையினரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன கிருபா? இயக்குனர் இமயம் என தமிழ் சினிமாவால் கொண்டாடப்பட்ட பாரதி ராஜா நேற்று உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. அவரது மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் ஸ்டாலின், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், நாம் தமிழர் கட்சியின் சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். ரஜினிகாந்த், கமல், மணிரத்னம், சூர்யா, சிவகுமார், கார்த்தி, நாசர், கங்கை அமரன், இளையராஜா உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக நேற்று இளையராஜா பேசும்போது கூட பாரதி ராஜாவை நினைவு கொண்டு அவர் கண்ணீர் மல்க பேசியிருந்தார். தொடர்ந்து பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதி மரியாதையானது இன்று செய்யப்படுகிறது. அவரது உடல் நேற்று சென்னையிலிருந்து புறப்பட்ட நிலையில் இன்று தேனியில் உள்ள சொந்த ஊரில் அவரது உடல் இறுதி மரியாதை செய்யப்படுகிறது. தேனியில் உள்ள அங்குள்ள சொந்த வீட்டில் அவரது உடலானது இறுதி மரியாதை செய்யப்பட இருக்கிறது. இதற்காக அங்கு பண்ணை தோட்டத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கும் கூட திரைப்பிரபலங்கள் பலரும் அங்கு வந்து பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. அதே போல இங்கு நடிகை ராதிகா தனது குருநாதர் பாரதி ராஜாவுக்கு இறுதி பிரியா விடை கொடுக்க வந்திருக்கிறார். அதே போல இன்று காலையே நடிகை சுஹாசினியும் வந்திருந்தார். அவர் வந்து நேரில் பாரதி ராஜா உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதாவது செய்தியாளர் சந்திப்பில் சுஹாசினி பேசும்போது தமிழ் சினிமாவில் யதார்த்தத்தை கொண்டு வந்தது பாரதி ராஜா என்றும் இனி அவர் இல்லாமல் யதார்த்தம் இருக்காது என்றும் கூறியிருந்தார். அவர் இருந்தது வருத்தமாக இருப்பதாகவும் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது பெரும் பெருமையாக இருப்பதாகவும் தங்களது குடும்பத்தில் ஒருவர் அவர் என்றும் சுஹாசினி பேசியிருந்தார். தொடர்ந்து அவரது உடலுக்கு திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நடிகர் வடிவேலு சற்று நேரத்துக்கு முன்னதாக பாரதி ராஜா உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருந்தார். அங்கு வந்த அவர் சோகம் தாங்காமல் அங்கு கண்ணீர் விட்டு அழுத காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செய்யப்படுகிறது. இன்று மாலை 3 மணிக்கு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் நிலையில் சொந்த ஊர் மக்களும் கூட அங்கு கூடி பாரதி ராஜாவுக்கு பிரியா விடை அளித்து வருகின்றனர். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி கிருபா.